ஹாய் கைஸ், நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா அது நாங்கள் ரெண்டாவது சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன சம்பவம் என்னன்னா, இப்போ கன்னியாகுமரி சீசன்லாம் நல்லா மழை பெய்துட்டு இருக்கு. இந்த டைம் நிறைய வந்து பனி மூட்டம் நிறைய இருக்குது. அப்போ பயங்கரமாக இருக்குது. நம்ம ஊரில் வந்துட்டு ஒரு சீசன் மெயினாக வந்துட்டு கடல் ஏரியாவில், பீச் ஏரியாவில், எங்கெல்லாம் பாறை இருக்கோ அந்த ஏரியாவில் வந்துட்டு பயங்கரமாக நிறைய மக்கள் வீடியோ போட்டிருக்காங்க. என்ன வீடியோ உங்களுக்கு இப்போ கெஸ் பண்ணியிருப்பீங்க, சிப்பி தான். ஸோ நிறைய மக்கள் கடலில் போய் சிப்பி பறக்கி சமைச்சு சாப்பிட வீடியோலாம் போட்டிருக்காங்க. நாங்களும் ஒரு சின்ன ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் வந்திருக்கிறோம். சிப்பி கிடைக்குமான்னு கேட்டால் அது எங்கள் கையில் இல்லை, கடல் அன்னை கையில் தான் இருக்குது. பட் பார்ப்போம். நம்ம கூட இன்னொருத்தன் வந்தானே, வரேன்னு சொல்லியிருந்தானே, எங்கே அவன் தெரில, இனிதான் தேடி பார்க்கணும். பட் அப்படியே ரொட்டேட் பண்ணி பார்ப்போம், லொக்கேஷனை பார்ப்போம். நான் வந்து சிப்பி பறக்க கூப்பிட்டது உச்சை 2 மணி, இப்போ மணி 5 மணிக்கு வந்துட்டு சிப்பி பறக்க போனா எங்க சிப்பி பறக்க போகுது? மணி ஆக்சுவலி 2 தான். இல்ல அது இருக்கு அண்ணா. 2:30க்கு நாகர்கோவில் கிளம்பியாச்சு. அவரு 3 மணிக்கு இங்க வரணும்னு சொன்னாரு. 3 மணி கேட்டியா? ஆனா இவர் காரணம் இல்லையாருனா, இவர் இப்படி நான் இப்படி இவரெல்லாம் எப்படி நான் வச்சு நான் சிப்பி பறக்க முடியும்? ஓகே, வந்து கெட்ட பாரு. அது ஆனா நீங்க நான் மடை கேட்டு போட்டதுன்னா நம்ம லோக்கல் பா. இவன் அப்படியே இங்க பாருங்க, சிப்பி பறக்க போறன்னு உள்ள நிக்கிறது, வெளிய சாரம் ஒரு சட்டை சிப்பி பறக்க தான் வந்திருக்குதியா. இங்க அண்ணா இங்க பாரு, வெப்பன்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. நீ என்ன நினைக்க, என்ன உள்ள பாரு ஆக்கோத்தியலாம். சரி மக்களே பாருங்க, மக்களே நாங்க டூல்ஸ் வந்திருக்கோம். அந்த மாதிரி தெரியல, கன்னியாகுமரி விளையாடி சிப்பி பறக்க வர எல்லாரும் ஒண்ணு மத்த டைப் கரண்டி கொண்டு வருவாங்க, இல்ல கரண்டி கொண்டு வருவாங்க. புள்ளி குத்தி கொண்டு வருவாங்க. இது புள்ளி குத்தி. அண்ணா புள்ளி குத்தி இல்லனா, இது ஒரு புள்ளி ஜெத்தி. புள்ளி ஜெத்தி ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு புள்ளி ஜெத்தி சுத்துவாங்க. அது வேற. அண்ணா உனக்கு தெரியும், இங்க காட்டி தான் இப்படி செத்தன. நம்ம அதுக்குள்ள போண்டா. நான் வந்து போன அவர் ஹோய் அப்படிதான் வந்தலேருந்து அதான் பண்றேன். போன வாரம் வந்து நான் சென்னையில சிப்பி பறக்க வந்தேன். அந்த பாறை ஃபுல்லா சிப்பி இருக்கு பாருங்க. இந்த டிஜிட்டல்ல என்னைக்கு இந்த சிப்பியை பிடிச்சது தொடங்கி வீடியோ போட ஆரம்பிச்சாவளோ. மக்களே நீங்க போங்க, எடுங்க, சமைச்சு. ஆனா வீடியோ போடாதீங்க, ஏன்னா நிறைய பேர் எங்களை மாதிரி நிறைய வீடியோ போட்டாலும் நம்ம அதெல்லாம் வெளியே பிசினஸ் சீக்ரெட். இப்போ அந்த பாறை ஃபுல்லா சிப்பி இருந்தேன்னா இந்த பாறை ஃபுல்லா சிப்பி இருந்தேன். நம்ம இப்போ என்ன செய்வோம் தெரியுமா, இந்த சைடோடு இறங்கி போவோம், இறங்கி போயிட்டு இந்த சைடில் பார்ப்பேன். என்ன தெரியுமா, அன்னைக்கு என் கூட ஒரு ஜீனியஸ் வந்தாவ, நம்ம சேனலின் மீற மங்கை ஒருத்தங்க என் கூட வந்தாவ. அந்த பாறையில் பறக்கிட்டு இருந்தோம். நான் இன்னும் இங்கே வேண்டாம், நம்ம வேற பாறைக்கு போவோம். நிறைய கிடைச்சோம். ஒரு முக்கா சாப்பர் பறக்கிட்டு போனாங்க. சரி, பறக்கிட்டு போனீங்க. ஒத்தை நல்லா தின்னு சாமி சார் நான் ஒத்தை சாமி கார்த்திகை மாசம். சரி சாமி சார் சும்மா சொல்லிட்டு அடிக்கடி நாங்க இப்போ vlog எடுக்க vlog இல்ல, நாங்க இப்போ சிப்பி பறக்க போறோம். அண்ட் வந்து கமான் கைஸ், வெல்கம் டு கேப் காமரன் மீடியா. அண்ணா நம்ம சிப்பி பறக்க வந்துருக்கோம், சாமி கும்பிடாருலாம். இவர் வந்து இப்படிதான், எங்க போனாலும் சாமி பக்தி கூட ஒரு நல்ல பெண்ணு இருந்தா கொடுங்க எங்க அண்ணனுக்கு. நம்பி கொடுக்கலாம், ஒரு கெட்ட வழக்கம் கிடையாது அண்ணனுக்கு. அக்குமார் தங்கம் என்ன பொம்பளை பிள்ளைகிட்ட மட்டும் பேசுவாரு. கொஞ்சம் தண்ணி அடிப்பாரு, தண்ணி அடிச்சா தம் அடிச்சா பொம்பளைகிட்ட பேசுவாரு, அவ்வளவுதான். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். அவனோட இன்ஸ்டாகிராம் எடுத்து பாருங்க, டெய்லி யாரையா வந்து மென்ஷன் ஸ்டோரி போடுவான். அதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிரும். ஸ்பெஷல் மென்ஷன் இஸ் only for girls. அதான் ஸ்ரீஜித் எல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்காரு இன்ஸ்டால. கண்டிப்பா டீம்ல தான் இருக்காங்க, பாத்துக்கோ. அண்ணா அப்ப நம்ம டீம்ல உள்ள girls நீ கொக்கி போட வைக்க. girls எல்லாம் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. அண்ணா அப்ப நீ வந்து டீம்ல சுவரன்ட்ட பத்தி ஒரு மனு கொடுங்க. அது நெகட்டிவ் வைஸ் என்னன்னு சொன்னேன்னா இந்த 2 பேர் தான் பாத்தீங்களா எப்படிலாம் நம்ம டேமேஜ் பண்றாங்க. நல்லா நம்ம ஓட பாஞ்சு போகுது. தண்ணி எவ்வளவு அருமையா போகுது பாத்தீங்களா. கைய பிடிங்க, நான் சிப்பி பறக்கேன். நீங்க சிப்பி பறக்கீங்க, நான் கொஞ்ச நேரம் நின்று வரேன். ஐயோ அப்ப அவரை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம நல்லா இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. என்ன பண்ண இவருக்கு இதான் வேலை. நம்ம கேங்ல ஒருத்தர் இருப்பாரு, எங்க போனாலும் என்ன பண்ணுவாரு தெரியுமா, அத ஸ்டேட்டஸ் போட்டு கேல்சியம் மென்ஷன் பண்ணுவாங்க. கைஸ் என்னன்னா சிப்பி சீசன் மாதிரி இப்போ பல சோஷியல் மீடியா உள்ள போனாலே ஹோய் கேங் நிறைய இருக்கு. இங்க பார்த்தா சும்மா இருந்தா கான்ட்ரோவர்சி ஆயிடுச்சு. அப்படி யாரும் இல்ல, சும்மா பேசிட்டு இருக்கேன். சும்மா இரு. ஆக்சுவலி அது வந்து இத பார்த்தானே கொளுத்தி போடுவாங்க. சரி, இதெல்லாம் எடிட்டர் கட் பண்ணுவாங்க. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. கட் பண்ண மாட்டாங்க, எல்லாத்தையும் போடு. சோ whatever it is, இந்த சொசைட்டில ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருந்தா தப்பா பேசுற காலம் போய் ஆணும் பையனும் அண்ணா சரக்கு விழாம இருக்க வரைக்கும் ஆல்ரெடி விழல, இனிமே விழாம மாட்டோம் நாங்க. ஏன்னா சிசிஎம் கேப் காமரன் மீடியா. ஆனா சரி மேலே கலந்து போட்டுருவானா.
செருப்பு மட்டும் எல்லாத்தையும் கலத்துறாங்க, மொத்த ட்ரெஸ் கலத்து நம்மள வரலண்ணா. அண்ணா அதுக்குள்ள ஒண்ணுமே இருக்காதுண்ணா. லாஸ்ட் வீக் வந்த போல சிப்பி எடுத்துட்டு பாருங்க, பெரிய சிப்பி. என்னன்னா சம்பா யாரோ சிப்பி எடுத்துட்டு உள்ள இதெல்லாம் எடுத்துட்டு மட்டும் போட்டுருக்காங்க. முத்து, அதாவது பேள். இந்த பாறை கொத்தி எடுத்த மாதிரி இருக்கு. இதே விட்டுருக்கு இல்லையா? அரசாங்கமே வன்மையாக கண்டிக்கிறோம். கன்னியாகுமரி வனத்துறை வந்து வனத்துறை இல்ல, வனத்துறை வந்து கடலை பாதுகாக்கலைன்னா வனம் வந்து மொத்தம் அழிஞ்சு போயிடும். அடி பல மலைகள் போயாச்சுங்க பாருங்க. பீச்ல உள்ள பாறை கூட வெட்டி வெட்டி எடுத்திருக்காங்க. எங்க கொண்டு போனாங்கன்னு தெரியாது. நம்ம வந்து என்வரான்மெண்ட் நம்ம சேவ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் இருக்கணும். ஸோ கடல் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி கரைகளில் உள்ள பாறைகள் முக்கியம், மரங்கள் முக்கியம், மலைகள் முக்கியம். சேவ் பண்ணுங்க. ஓகே, எப்படி சுற்றி பறக்கணும் பறக்கணும்னா தெரியாது. ஏதோ ஒன்று அதாவது பார்த்தீங்கன்னா கம்பெனியோட காப்பாற்ற முடியல. கக்காபுரம் இருக்கா இதான் சம்பவம் இல்லை சிப்பி. அல்லது என்ன செய்ய எடுக்கணும். அதுங்களா எடுத்துட்டே நான் விட்டுட்டு அதுங்களா விட்டு கை விடு, பிரச்சனை இல்லை. சாமியை சிப்பியை தொட விடல. ஆனா இந்த சைடு கொஞ்சம் அவரு தொடரும். அடே இடே என்னடா பேசுற? சாமியே பாத்தீங்களா கைஸ், இன்னும் எங்களுக்கு சின்னதான சிப்பிகள் தான் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி நிறைய இந்த இருக்கு. ஆனால் கீழே எல்லாம் போய் எடுக்க கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குன்னு நினைக்கிறோம். பட் பாப்பா முடிஞ்ச வரைக்கும் எதாவது எடுக்க ட்ரை பண்ணுறோம். பார்த்தீங்களா உள்ள ஃப்ளஷ் இருக்கும். நம்ம இதில் எப்படின்னே இவ்வளோ இருக்கான், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அது ரெண்டாவது ப்ராசஸ், அடுத்த ப்ராசஸில் பார்த்துக்கோம். பட் இதே மாதிரி தான் இருக்குது நிறைய திங்ஸு. இதெல்லாம் மேக்னெட்டா ஒட்டிக்குது. ஆனால் ஆக்சுவலி நான் பல வீடியோஸ் பார்த்துட்டு கரண்டி கொண்டு வந்தால் டக்குன்னு எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் இதை பண்ணும்போது தான் தெரியுது எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது எடுக்கிறதுக்கெல்லாம். அது ஒரு பூ மாதிரி அடர்ந்து அப்படி இருக்குது. அதனால தான் நம்ம கிண்டி கிண்டி எடுக்கிறோம். ஸோ பார்ப்போம், இன்னும் எடுப்போம். இது வரைக்கும் என்னால் பார்த்தீங்களா நான் அடுத்து வருது எப்போ நாங்க பாரு. அண்ணா செருப்பு கடவுளே. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அலை கொஞ்சம் பெருசாக அடிச்சுட்டு இருக்குது. ஆனால் பார்த்தீங்களா இங்கே வரைக்கும் வருது. அலை என்ன தேடி வருதா இல்லை கடல் தேடி வருதுன்னு தெரியாது. ஆனால் நாங்கள் வந்த டைமில் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அதெல்லாம் பயங்கரமாகிட்டே இருக்கு. அது கொஞ்சம் டேஞ்சரான ஏரியா தான், கொஞ்சம் பார்த்து நில்லுங்க கை. ஆலை பொழுதுனால ஜாஸ்தியாக தான் இருக்கு. இன்னைக்கு வந்து நியூஸ் வாசிக்க மாதிரி பேசிருக்கீங்க. இன்னைக்கு ஒரு புயல் வந்து ஸ்ரீலங்கன் சைடில் ஆரம்பிச்சு தமிழ்நாடு கரைக்கு எடுத்துட்டு அது இங்கோடி வருது. அது இங்கே வருதுன்னு ஏன்னா அல்ல பார்க்க போகுது. தேவையா உனக்கு? சும்மா நான் பேசி நீ பேசுற வந்து பேசுறா. இங்க வந்து இந்த புயலை வந்து ரொம்ப இம்பாக்ட் ஆகி அந்த இருக்கு நடு தூண்ல இருக்கிறனால அதில் ரொம்ப அடி வாங்கி இவரு ஓய்வாயுதா ரெண்டாவது வாட்டி இது கவுண்ட் நம்பர் 2. ஸ்ரீலங்காவில் நிறைய பேர் கொஞ்சம் டேம் அவருக்கு ஒரு சுகர் பிரஷர் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு அங்கே ரொம்ப துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. அவங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ண போகிறோம். புயல் நிறைய இறந்து போயிருக்காங்க. ஏன்னா புயல் அந்த புயலோட இம்பாக்டை கூட இருக்கலாம். இங்கே வந்து அலை அதிகமாக வாடுறது அப்படி ஒன்றும் இல்லை. ரொம்ப நான் அந்தினாலே அலை அதிகமாக அடித்தான். நீ பையன் வானிலை ரமணன் நியூஸ் எல்லாம் படிச்சுட்டு நீ காலையில் முடிவு பண்ணியிருப்பார். நீ அந்த வீடியோ கூட சொல்லிட்டாங்க. வானிலை கடல்ல என்ன மாதிரி மாற்றங்கள்? தமிழ்நாட்டில் ஸ்கூலெல்லாம் லீவ் விடுறாங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் எதுக்கு லீவ் விட்டாங்க இன்னைக்கு? அதாவது நம்ம தொண்டு தொட்ட காலம் முதல் எதை தொட்டியா தொட்டார் அவர் தொட்டார். என்னைக்கெல்லாம் ஸ்கூலுக்கு லீவ் மழை பெய்யுறாங்க அன்னைக்கு மட்டும் மழையும் பெய்யாது. அதே மாதிரி என்னத்தில் வரணும், என்னைக்கெல்லாம் சிப்பிபுருக்கு வர மாட்டேன் கல்யாணத்தில் வரணும். அப்படி இல்லை இறங்கோட செத்துரும். வேறு இறங்குதியா? சாமி சார் தூங்கி
சூரியன் அழகான சாயங்காலத்துல அப்படியே மேகத்தோட மேகம் எந்த ஊர்லடா சூரியன் தண்ணிக்குள்ள வருது மேல பாரு சூரியன் இருக்கிறான். ஆமாடா சூரியன் அந்த மேகத்துல ரொமான்டிக் ஆகி அந்த வானிலை செய்திகள் மட்டும் பார்க்கல, கவிஞர் வைரமுத்தோட பாரதி ராஜா கவிதைகளும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அது ஒண்ணு இல்ல. ஆனா வருங்கால சவுட்டாதான் அவர் பெரியவர். பக்கத்துல ஒரு கப்புள் ஷூட் நடக்குது, அதை பார்த்துட்டு எப்போ டயலாக் அடிக்கிறாரு. கப்பல் ஷூட் எனக்கு என்னடா சம்பந்தம், அவங்க சேவ் ரேட் பண்றாங்க. சரி நம்ம வந்த வேலை என்ன பண்ண போறோம்? சரி இப்போ வந்து ஒண்ணு பண்ணுவோம், என்ன செய்வோம் தெரியுமா? ஆனா அதுக்குள்ள இறங்கணும்னா கொஞ்சம் சிப்பி வலுவாரு, அதை வேணா பறக்கி விட்டு போல. வந்தது வந்து அந்த கப்பலுக்குள்ள போலாமையா? அண்ணா கப்பலுக்குள்ள போலாமா? போட்டு தானே யாரோட டீம்ல எடுத்தா கப்பலா போக வேண்டிய வயசுல அடுத்தவங்க கப்பலுக்குள்ளாடி போக வராது. சாமி சொன்னோம். தம்பி ரொம்ப கருத்தா பேசுறாங்க. அதுக்குள்ள போட்டுக்க. நாங்க வந்து சிப்பி பெருசா பையெல்லாம் கொண்டு வந்துருக்கோம். பாத்தீங்களா 3 பேர் வந்தா நான் மட்டும் தான் கை வச்சு எடுத்துருக்கிறேன். சரி எதை பாப்போம். யார் யார் என்ன வேலை செய்யணுமோ அதை அவன் கரெக்டா செய்யறான். நான் வருது பின்னாடி. என்னெல்லாம் இந்த அலையால தடுக்க முடியாது. இதை விட எவ்வளவு பெரிய அலையில பார்த்துருப்போம். ஆமா கடல் அலையை சொன்னா கடல் அலை அண்ணா இது அப்படியா? ஆனா சிப்பி பறக்க வேண்டி இறங்க முடியாது. நிறைய தண்ணி அலையின் சீட்டம் அதிகமா இருக்கு. தண்ணி பாஞ்சி வருது. 2 பேரும் ஸ்விமிங் பூல் மாதிரி இருக்கு. குளிக்க வரலாம் கூட மைக்க கலத்தில போட்டு வாங்க குளிப்போம். மைக்கெல்லாம் மாட்டல, அதனால தானே நேத்து கொடுத்தேன். என்ன இருக்கு அதுல பேசிருக்கீங்க? ஒரு மைக் இருந்துல. ஆமா ரெண்டு அதான் உங்க இடத்துல இருக்கேடா. பாத்தீங்களா கழுத்துல கொண்டே கூட மைக்கே அண்ணனுக்கு தெரியல. இவங்க எல்லாம் பொண்ணு கட்டி கொடுத்தா எப்படி? அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? டெடிகேஷன் வேலையில மறந்துட்டேன்டா. நம்ம வந்து வேலையே பார்க்கல, நம்ம வந்து சிப்பி பறக்கு ஏதோ ஒரு வேலை கொண்டு பார்க்கணும். வந்து வெறும்பையா எல்லாம் பறக்கி போட்டுருக்கு. அண்ணா இவ்வளவு பெரிய சிப்பி. நோ சான்ஸ் गाइस. இல்ல அதாவது நான் ஐயோ இல்ல வடிவேல் சொன்னார்ல பிசாஸ் மாதிரி பின்னாடி வந்து சொல்றா. டிஸ்டன்ஸ்ல எனக்கு கரெக்ட் ஃபுட்டேஜ் அப்போ கரெக்ட்டா. அண்ணா இந்த சிப்பியை வச்சு எப்படி நம்ம ஒரு அதாவது இவ்வளோட்டு பெரிய பையில இத்தனோட்டு பறக்கி இருக்காரு. ஒண்ணுமே இல்ல அண்ணா, ஒண்ணுமே இல்லாதது கண்டவங்க. ஆக்சுவலி பறக்குனதுல உள்ள ஃப்ளெக்ஸ் இருக்குன்னு பார்த்தா வெறும் அந்த சுவாமி சரணம். உள்ள ஒண்ணுமே இல்லை. இது வந்து பலத்த ஏமாற்றமா இருக்கு. ஸோ தெரில இன்னைக்கு இது வந்து இவன் ஒரு தடிக்கல விழுந்துட்டே இருக்கிறான். சரி பார்ப்போம் என்ன பண்ண போறோம்னு தெரில. கிடைக்கிறத பார்ப்போம். இல்லைன்னா ஒரு பண்ணா ஏதோ ஒன்று பண்ண இல்லை அலை இதுக்குள்ள என்ன வெளியே கொண்டு போவாங்க. அதாவது கஷ்டப்பட்டு கோடியா நம்ம ஸ்விம்மிங் பூல் கட்டுவாங்க மனுஷங்க. ஆனா இயற்கையே பாருங்க, அழகா ஸ்விம்மிங் பூல் கட்டி வச்சிருக்கு. வந்ததுக்கு சிப்பி தான் பிடிக்க முடியல, குடிச்சிட்டா அது கரையாரும். ஓ மை காட், சிப்பி தவற விட்டான். அண்ணா கேட்ச். எல்லாரும் கீழே போறீங்களா? அந்த வீடியோ கவர். வயசான காலத்துல எதுக்கு இந்த வேலை? நம்பர் ப்ரோ அதில் ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். நண்டா ஆமா பெரிய நண்டு இருக்கு. ஆனா பிடிச்சா கடிச்சுமா? நண்டுனா கடிக்கதான் செய்யும். கடிக்குமா? ஒரு கவர் தரேன், நான் கவர் உள்ள பிடிச்சேன். தம்பி நீங்க இருந்தா பக்கம் வரீங்க. நண்டை பிடிச்சி தெரியா? கண்டுபிடிக்க தெரியுமா தம்பி? கடிக்குமா? ஆனால் என்ன சம்பவம் தெரியுமா? அதுக்கு எட்டுற இடத்துல கடிக்கும் பாத்துக்கோ. வித்தியாசமான உயிரினம் ஒன்று இருக்கு. ஆல்ரெடி மேலே வச்சு பார்க்கனாங்க. அது கை வச்சாச்சுன்னா அது சுருங்கி போகுது, விரிஞ்சு உப்பு வருது. தண்ணியில ஸ்விம்மிங் பூல்லாம் எவன்லாம் கட்டி தருவாங்க பாருடா. பாத்தீங்களா வந்தது சிப்பி பறக்க வீடியோ எடுக்கிறது. வந்து என்ன பண்ணிட்டு இருக்க பாருங்க. கரண்டிங் கொண்டு வந்தான். அவங்க கிடந்து மற்ற நமிதா படிக்கிற மாதிரி ஜலாபுலதோ பண்ணிட்டு இருக்க பாருங்க. இவனை எல்லாம் வச்சுட்டு டீம் என்ன பண்ண போகுதோ. ஆனா தண்ணி வருவாங்க. தண்ணி வருவாங்க என்ன பண்ணும் தெரியுமா? சின்ன பிள்ளைங்களையும் கெடுத்து விட்டான். அது கொண்ட பார்த்து அதுங்களும் குளிக்க ரெடியா இருக்கு. அது ஆனா கிடைக்கிறது கிடையாது. நான் குழந்தைத்தனை வந்து ஒருத்தனுக்குள்ள எப்பவுமே சாவாம இருக்கு. ஆமா இதுதான் சொல்றேன். வயசு ஜஸ்ட் நம்பர். எல்லாருமே குழந்தைகள். அவருதான் கரெக்டா பேசுறேன். ஏன்னா அவர் வந்து இன்னும் குழந்தையா பாவச்சிருக்காரு. அவருக்கு 2 குழந்தை இருக்கு. 2 குழந்தைக்கு ஃபீடிங் பட்ல இப்படி வயசுல இருந்து வசனம் பேசிருக்கீங்க. அதுதான் உண்மை. இதெல்லாம் வந்துட்டு அவர் அப்படியே உள்ள இழுத்து விடு. ஸோ நம்ம சிவராத்திரி
ஆக்சுவலி நம்ம ஆகாஷ் குளிக்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து 2 தம்பியை குளிக்க போறாங்க. இன்னும் மாதிரி பாத்தியா ஏற குளிப்போம் என்ன வருது எதிர்கொள்வோம் ஆனா எனக்கு இதை விட அந்த விஷயம்ல பாரு சன் எப்படி இருக்குன்னு பாருங்க. சன் எப்படி இருக்கு சன் பாருங்க ரவுண்டா இருக்கா சதுரமா இருக்காங்க அந்த மேலுக்கு இடையில ஒரு லைட்டா ப்ளோ ஆகி நல்லா வருது இங்க பாரு வலு ஓ மை காட் என்ன பேசி ஒருத்தன் வந்தான் சைடுல வலு பண்ணிட்டு இருக்க பாருங்க. என்ன கொண்டு போக கேட்டியா என்ன அந்த பக்கம் வாடா பின்ன யாரை வீடியோ எடுக்கிறது? தண்ணி வரும்போது அந்த கலரை பாருங்க அலையோட நொர நல்லது நொர நல்லது அந்த நாள் ஏதோ இப்படி பறக்க போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் வந்து பால் தேர்ல வச்சு விட்டுட்டு பாதிப்பு பெருசா இருக்கும் எனக்கு ஐயோ காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு. நல்லது. ஆமா நுழைந்தானே கடல் நுரை Hoi hoi! Daddy. குளிக்கிறதுக்கு நைட் அங்கே போயிட்டீங்கன்னா நிறைய ஐட்டம் கொண்டு போயிடும். பாடி கிடச்சிருச்சு. நீங்களே வந்துருந்தீங்க தங்கதான் போனேன் அலை வந்துச்சு அலை வந்து இங்கே வரைக்கும் நல்ல ஒரு ஃபன் பிளேஸ். நம்ம சர்ப்ரைஸ் பண்ணுற வரைக்கும் இயற்கையோட ஒதுக்கி நல்லா அடிக்கும்போது அப்படி அது ட்ரை பண்ணி பாருங்க. பட் ஆனால் பேஸ் ட்ரை பார்த்துக்கோங்க. நம்ம மக்களோட என்ன பிரச்சனை மக்களோட பிரச்சனை ஒரு பிளேஸ் பண்ணாச்சுன்னா எல்லாரும் அங்கே போய் வீடியோ போடுவாங்க என்ஜாய் பண்ணுறாங்க. பட் அந்த வந்து என்வரான்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. லைக் கிராஃபிக்ஸ் போடுறது இந்த மாதிரி. ஸோ எந்த பிளேஸ் போனாலும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். மற்றவங்களும் வர்ற மாதிரி சேஃபாக வந்து பிளேஸில் என்வரான்மெண்ட்டை சேஃபாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சேஃபாக பண்ணுறதா நாளைக்கு பார்த்து அது மாதிரி கூட நம்மளை பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க. பெரியப்பா பெரியப்பா இருக்கீங்க அங்கிருந்து நாங்கள் இங்கே வந்துட்டோம். எங்களை ஏமாத்து சக்சஸ் இன்னைக்கு வாங்கிட்டோம். அடுத்த ஒரு ஆளை வலுவா வந்து என்ன ஆள காலை எவ்வளோ பிடிச்சிருக்காரு.
நான் வந்து கீழே போய் சிப்பி கடையில் பார்க்குறேன். ஒரு கிலோ கண்ணாடி, ஒரு கிலோ சிப்பி. ஆக்சுவலி ஒரு அபூர்வ இது ஏதோ சாதாரண ஆனா கிடைச்ச ஒரு சாதாரண கல்லு இல்ல சார். ஆமா சாதாரண விலை மனுஷன் மதிப்பற்ற என்ன டங்கு ரோல் ஆகுது. உப்பு தண்ணி கடலை ஏறி ஏறி கிளாஸ் வைக்க முடியுமா? அம்மா கை பாரு நான். கண்ணாடி கொண்டாங்க. டன் 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 டன். ஆக்சுவலி நான் இன்னொரு விஷயம் பார்த்துருக்கிறேன். சிப்பி பறக்க வர நிறைய பேர் வந்து சிப்பி பறக்க முடியும் போது கை கால் அதங்க டேமேஜ் ஆகி பார்த்துருக்குறோம். இப்போ எனக்கு அந்த சின்ன டேமேஜஸ் இருக்குது. இதுக்கு சிப்பிக்கும் சம்மந்தம் இல்லை. பார்வை சின்ன சின்ன உராய்வு கிடைச்சதாகும். டீ ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். டீ எல்லாமே கிடைக்கும். வீடியோ கிடந்துச்சு. இதெல்லாம் வந்து பெரிய சிப்பி முடியல. யோ செத்து கிச்சு தொலைச்சிடாதயா யோ. இதெல்லாம் ஐயோ கண்டு வர எரியுது. பாடி விழுந்துருச்சா? இன்னும் கொஞ்ச நேரம் என்ன இறந்துரும். தூக்கு பாடியை மேல தூக்கியா யோ. உயிரோட கிடைக்குமா? கடைசி மூச்சில பேசிட்டு இருக்காரு யோ. கைஸ் இடத்த பாருங்களேன், ரொம்ப சீனிக்கா இருக்கு. நிம்மதியா குளிச்சோம். ரொம்ப க்ரௌடும் இல்லை, ரொம்ப காமாக இருக்குது. இங்கே இன்னொரு ஸ்பெஷாலிட்டி நான் நோட்டீஸ் பண்ணதுன்னா, இந்த கடலோட அந்த கலர் பாருங்களேன், ரொம்ப பிரிஸ்டைன் க்ரீன் அண்ட் ஒரு மாதிரி ஒரு ரொம்ப கலப்படம் இல்லாத ஒரு கலரில் இருக்குது. ரொம்ப எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது இந்த இது. நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கே அது தெரியும். இப்போ மற்ற பீச்சஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அந்த பீச்சோட ஸ்டார்டிங்லேயும் சரி கொஞ்சம் போகும்போது உங்களுக்கு நல்ல கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு க்ரீனிஷில் நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ரிவர்ஸு ஃபஸ்ட்டு கியர் போட்டு ஏறு. ஃபஸ்ட்டு கியர் ஏன்னா நாங்கள் வந்து ஜாலியாக குளித்தோம். வந்த நோக்கம் குளிக்கணும் ஒரு வரல. ஆனால் பட் பிளேஸ் நல்லா இருந்துச்சு. சேஃபாக இருந்தவங்க மட்டும் தான் குளித்தோம். இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும்னு கேட்டால் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறது எங்களுக்கு கிடையாது. பட் சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சேஃபாக இருக்கு. ஸோ சேஃப்டி இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். அதுவும் கவர்மெண்ட் பல ரூல்ஸ் இருக்குது. ரூல்ஸை ஃபாலோ பண்ணி சேஃபாக நம்ம என்ஜாய் பண்ணுறது தப்பே கிடையாது. என்ஜாய்மெண்ட் தேவை தான், ஆனால் கவர்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். சிப்பி பறக்கலான்னு வந்துட்டு அருமையான 2 பேர் நல்ல கீழே போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி இன்றைக்கி ஒரு வெல் ஸ்பெண்ட் டேயாக பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு முக்கியமான வார்னிங் என்னென்னா, இப்போ நீங்கள் குளிக்கிற வீடியோஸ்லாம் பார்த்தீங்களா, ஸோ மக்கள் யாராச்சும் இதை பார்த்து ஆர்வப்பட்டு ரொம்ப எந்தூசியஸ்டிக்காக வந்து குளிச்சிடாதீங்க. பட் கொஞ்சம் காஷனாக இருங்க. ஏன்னா டைம் போக போக அலைகள் ரொம்ப ஜாஸ்தியாக வருது. ஸோ நீங்கள் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மண்டை பத்திரம்.